பேர் திவ்யா. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். ஆக்சுவலி 7 மணிக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். சரி, கை குழந்தை வச்சுருக்கோமே, ரொம்ப கூட்டமாக இருக்குது, சரி 200 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கோயில் நாங்கள் நின்றுக்கிறோம். நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டோம், சார் இது மாதிரி குழந்தை ரொம்ப அழகாங்க, நாங்கள் போய் உள்ளே போய் கொஞ்சம் பார்க்கலாமா, கொஞ்சம் விடுறீங்களான்ட்டு சொன்னோம். அதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது, குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்களா, நாடகம் நடத்துறதுங்க கான்செப்ட் எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்ட்டு அவங்க சொல்லி ஒரு மாதிரி 3 லட்சம் மாதிரி பேசிட்டாங்க. சார் இல்லை சார் 250 டிக்கெட் எடுத்து பேரண்ட்னாச்சும் நாங்கள் ஒன்றாச்சும் வரோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் கையில் தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. சரின்னு நாங்களே 250 டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அதை ட்ரெயினில் தான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போ சாமி பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் நைட்டில் நிற்கும் போது அவங்க ஆள் வரும்போது மட்டும் உள்ளே விட்டு எல்லாமே விட்டாங்க. அதுவும் குழந்தைங்க பெரியவங்க கிடையாது, நார்மலாக இருக்கிறவங்க அவங்க ஆளுங்களை மட்டும் நல்லா சிரிச்சுட்டு உள்ளே விட்டாங்க. இது நியாயமே கிடையாது சார். வெளியே பார்க்கும்போது குழந்தைங்க வச்சு நிற்கிறாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே உள்ளே விடவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் விடுறாங்க. இது நியாயமே கிடையாது. ஒரு குழந்தைய உள்ளே விட மாட்டேன், அதெல்லாம் முடியாது சொல்றாங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்னைக்கு அமாவாசை ரொம்ப கூட்டமாக வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் லைன் நின்றீங்க? என்ன சார், நீங்க வேறு அமாவாசை வேறு கூட்டம் 3 மணி நேரம் நாங்கள் லைனில் நின்றுருக்கோம். அதுவும் இன்னைக்கு எவ்வளோ பீக் டைம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கை குழந்தை, இந்த கை குழந்தை மட்டும் இல்லை சார், நிறைய கை குழந்தை அழுதுன்னு தான் இருக்கும். யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே இல்லை அவங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சவங்க, வயசானவங்க, முடியாதவங்க எல்லாருமே தான் இருக்காங்க. முடியவே முடியாது, ஒரே கருணை காட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சார் அவங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சவங்க மட்டும் உள்ளே விடுறாங்க அவங்க. இது நியாயமே கிடையாது. நியாயம் தான் எல்லாருக்குமே ஒரே விடக்கூடாதுன்னா எல்லாருக்கும் விடக்கூடாது தான். கம்ப்ளைண்ட் பண்ண கேட்டால் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணோம், இது பிரைவேட் கோயில்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு புரியல சார், இது பிரைவேட் கோயிலா, இது பேர் கேட்டால் சொல்ல மாட்டாங்க, கோயிலோட இன்சார்ஜ் யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரணும்னா நாளைக்கு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் எடுங்க சொல்கிறாங்க. இது நடவடிக்கை எடுக்கணும். கோயில்னா எல்லாருக்கும் நியாயம் தரமாக எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும். நான் கேட்குறேன் சொல்கிறாங்க.